ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை மாத ராசி பலன்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது அவங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் தை பிறந்தா சரியாக போயிடும். அது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம். பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அமையவே இல்லை. இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு துன்பம், ஒரு வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 18 மாதமாக ரொம்ப வச்சு செய்யுது சாமி அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தா சரியாக போயிடும். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு, பெரிய பெரிய கனவுகளோடு, நீண்ட நீண்ட ஆசைகளோடு இந்த புது வருஷம் பிறந்து, இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் தை மாதம் சூரியன் உச்சம், சூரிய பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனக்கு 6-8 அமைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உச்சம் பெறுகிறார். ராகு கேது சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான சனி சூரியன் சேர்க்கை. இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்ததுன்னா அரசாங்கம், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேயராக இருக்கீங்க, அதெல்லாமே அரசு பதவி தான். சனி சிறப்பாக இருந்தால் அவங்க மேயர் பதவிகளில் கூட அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம இடத்துல மேயர் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கனெக்ஷனில் வந்தவங்க தான், ஜாதகம் பார்த்தவங்க தான், வழி காமிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் நல்லா மேயர் ஆகிட்டாங்க. இன்னும் கூட நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டச்சப் வச்சுப்பாங்க. சாமி இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், 26க்கு என்ன பண்ணணும், 25க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒன்று கேட்டு செய்வாங்க. அப்போ அதே போல் இந்த 2026 அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவுன்சிலர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலராக இருக்கலாம், ஒன்றியம் போன்ற பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க பதவிகள் அல்லது துறை ரீதியான பதவிகள், போஸ்டிங்ஸ், அல்லது இதை குழு தலைவர்களாக இருக்கலாம். அதே போல் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அந்த நீர் ராசியில் நீரும் நெருப்பும் அங்கே ஒன்று இணைகிறது, நிலம் சம்பந்தப்பட்டது. டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் அங்கே அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்துறை, சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கலால் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போது பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது. இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவை எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிளியராக போகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக மிருகசீரிஷம், கிருத்திகை, இந்த 2 ரிஷபராசி அன்பர்களும் இப்போ சமீப காலமாக ஒரு 3-4 மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படாத வேதனைகள் படுகிறார்கள். காரணம் என்ன? அது உங்களுக்கு அதால் இப்போ ரிஷபராசினா எங்களுக்கு 7.5 சனி கிடையாது. நிறைய அன்னைக்கு கூட ஒரு அரசாங்கத்துறையில் ஒரு பெரிய லெவலில், அதாவது செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல ரேங்கில் இருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் ரிஷபராசி நான் ஒரு செலிபிரிட்டி நேம் சொல்கிறாங்க, அந்த ஜோசியர்கிட்ட பார்த்தேன், செலிபிரிட்டி சார்கிட்ட பார்த்தேன், இன்னொரு செலிபிரிட்டி சார் அவர்கிட்டையும் பார்த்தேன், ரிஷபராசி நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சார்,
நீங்கள் ஒருத்தர் தான் ரிஷபராசி கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க சார். அதனால தான் உங்கள்கிட்ட அவங்க எல்லாம் கொடி கட்டி பறக்கும் ராசி மகாலட்சுமி ராசின்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் அவங்கள்ட்டையும் போய் பார்த்தா அவங்கள்ட்ட பிரயோஜனம் இல்லை. நம்ம முன்னுக்கு வரதுக்கான பிரச்சனையை தீர்வதற்கான வழி அவங்கள்ட்ட இல்லை. ஜாதகம் நல்லா இருக்குன்றாங்க சார். சாமி நான் அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, கவனம் தேவை. அப்போ ரிஷப ராசி என்பர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் இந்த பூமியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். குறிப்பாக ரிஷபராசி என்பர்கள் சமீப காலமாக எதிர்பார்க்காத திருப்பங்கள், நமக்கு இந்த மாதிரிலாம் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்காத திருப்பங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்படியே அது சர்ப்ரைஸ்டாக இருக்கும். சில நேரங்களில் அது ரொம்ப மன வலி மன வேதனையை கொடுக்கும், ஒரு சில இடங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஏன் ரிஷபராசிக்கு திடீர்னு இந்த சோதனை காலம்? ரிஷபராசிக்கு ஏன் திடீர்னு இந்த ஒரு டல் பீரியடு, ஒரு சேலஞ்சிங்கான பீரியடு? ஏன் ஒரு எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் பீரியடு? காரணம் என்ன சார்? அங்கே சனி ராகு தொடர்பு, ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் இந்த ரிஷபராசி மாட்டிக்கிச்சு சார். ஜாதகம் இப்படி பார்க்கணும். அப்போ தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களால் ஒரு நல்லது சொல்ல முடியும், ஒரு நல்லது செய்ய முடியும். சும்மா ஒரு பொய் சொல்லிட்டு போகிறதில்ல ஜாதகம். பதில் சொல்லணும், கூடவே நிற்கணும், அவங்கள கட்டி காப்பாற்றணும். இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய ஏனைய அன்பர்கள், நம்ம பேச்சை கேட்டு மதிக்கக்கூடியவங்க, நம்ம அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு அது தெரியும். எத்தனையோ நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, நம்ம அவங்கள கூப்பிட்டுட்டு நானே கூட பரிகாரத்துக்கு கூட போவேன், நாள் ஒதுக்கி வச்சுட்டு போவேன், அப்பாயின்மெண்ட்லாம் தள்ளி வச்சுட்டு போவேன். காரணம் என்ன? அவங்கள காப்பாற்றணும்னு சங்கல்பம் எடுத்துட்டா அவங்க கூட நிற்கணும் நாம். அப்போ ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், புரியுதுங்களா? அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், அல்லது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். குறிப்பாக ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாக்க அரசியல் தலைவர்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள். நீங்கள் ட்ரேடிங் வீட்டிலே எல்லாரும் பண்ணுறாங்க. ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்தவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏமாந்தவங்க, அதே போல் பிட்காயின்ஸு, ஆன்லைனு சேல்ஸு, ஆப் டெவலப்பர்ஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதிலெல்லாம் வீழ்ச்சிகள் இருக்குமே. ஆனால் இதிலெல்லாம் நான் பைசா விட்டுட்ட சாமி, ஒன்றும் ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னு அது ஒரு கஷ்டம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். இந்த தை மாதத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம். அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா சாமி? நம்ம நல்லபடியாக இருப்பனா, நானும் சந்தோஷமாக இருப்பனா சாமி வாழ்க்கையில் அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்பீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, நீங்களும் சிறப்பாக இருப்பீர்கள். அப்போ சமீபமாக கூட ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய தொடர்பு வச்சுருக்கிறாங்க, பெரிய இடங்களை அடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கால சூழ்நிலை, கிரகம் அவங்கள என்ன பண்ணுதுன்னா நம்மள்ட்ட பிரித்து தனியாக கூட்டு போகுது. நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, நம்மகிட்ட வழிகாட்டுதலில் இருக்கிறாங்க. கிரகம் எப்படி வேலை செய்யணும்னா அப்படி தான் வேலை செய்யும். அப்போ அவங்கள என்ன அடுத்து பணிகள் எல்லாம் குறையுது, சில சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க, திரும்பவும் நம்மக்கிட்ட வாராகிட்ட வராங்க. கால நேரம் கடுமையானது, கிரகங்கள் கடுமையானது, கவனம் தேவை. கிரகம் நீங்கள் நல்லபடியாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் கிரகம் உங்களை கொண்டு போய் தனியாக நிறுத்தும். போகக்கூடாது, குருநாதரை விட்டு வெளியில் போகக்கூடாது, தெய்வத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது.
ரிஷபராசி அன்பர்களே, ஏன் நான் சொல்றேன்னா, சனி ராகு தொடர்பு உங்கள் ராசிக்கு ஏற்படுகிறது. எத்தனை நீங்கள் ஜோசியர்கிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த காம்பினேஷனை உங்களுக்கு சொல்லவே, இந்த ரகசியத்தை அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ காரணம் என்ன? ரிஷபராசியுடைய கஷ்டத்திற்கு ராகுவும் கேதுவும் சனியும் காரணம். அப்போ இந்த அடிப்படை விஷயத்தை வச்சு இதை உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி, அது இங்கே ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ரிஷபராசியில் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்தெல்லாம் போய் மாட்டியிருந்து நம்ம அவங்கள தப்பிச்சு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆஸ்திரேலியாவில் ஒரு தம்பதி, அந்த அம்மா ஓன்னு அழுது எனக்கு கால் பண்ணி, ரிஷபராசி எங்கள் வீட்டுக்கார் ஒரு 18 வருஷமாக வேலை செய்யார், திடீர்னு அவரை கூப்பிட்டு வெளியில் போட்டு இப்போ ஜெயிலில் போடுற யோகம் வந்து போச்சு, பெரிய ஆபத்தில் இருக்கும், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க சாமின்னாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு அதை செலவு பண்ணி அந்த பூஜையை செய்து அந்த விபத்துலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்க. இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க சாமி, நாங்கள் அக்காமடேஷன், ஃபுட்டு அக்காமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே போல் ரிஷபராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய அவப்பெயர்கள் அல்ல ஆபத்துக்கள் அது எல்லாம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் உங்களுக்கு சரியாகும், கவலை வேண்டாம், நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள். அப்போ இந்த தை மாதம் பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒன்று ஒன்றா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வியோ, உங்களுக்கு என்ன சரியாகணுமோ, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே.